ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. தமிழகம் முழுமைக்கும் ஆல்ரெடி ரேஷன் கார்டு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயும் சொல்லியிருந்தோம். அது சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம். கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கு அகேன்ஸ்டாக இன்னொரு வீடியோவும் போட்டிருந்தோம். இதில் 2 வீடியோக்கு கீழேயும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த ரேஷன் கார்டில் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 2 வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வரப்போகுது. ஸோ நீங்கள் என்னென்ன டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க, அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற யாராவது உங்களோட ரேஷன் கார்டில் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாலும் மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான சொல்யூஷன் வித்தின் வீக்கில் கிடைச்சிரும். நம்ம சொன்ன மாதிரி இப்போது 4 நாட்களுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே லைனாக 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரமன் நவீன் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 23, அதாவது செப்டம்பர் 23ஆம் தேதின்னு நினைக்கிறேன், 2024 நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. நான் ஒன்று தெளிவாக சொல்லிக்கிறேன். 2023 இந்த ரேஷன் கார்டு ப்ராப்ளம் இருக்குது. கிட்டத்தட்ட 3 லட்சம் கார்டு பெண்டிங்கில் இருந்துச்சு. ஸோ 2023 2024 ஜூன் வரைக்கும் யார் யார் அப்ளை பண்ணாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட 1 லட்சம் கார்டுகள் கொடுத்துட்டாங்க. 3 லட்சத்தில் 1 லட்சம் கார்டுகள் கொடுத்துட்டாங்க. இன்னும் 1,70,000 கிட்டத்தட்ட 2 லட்சம் கார்டுகள் பெண்டிங் இருக்குது. அது எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் உங்களுக்கு கார்டு வந்துடும். ஆனால் செப்டம்பர் 23 நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான கார்டு கிட்டத்தட்ட மார்ச் 2025 தான் வரும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா கார்த்திக் மனோ அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. ஹாய் ப்ரோ, நாங்கள் இருக்கிற ரெண்ட் ஹவுஸில் முன்னாடி இருந்தவங்க ரேஷன் கார்டு வச்சுருந்தாங்க போல். இப்போ நாங்கள் இதே அட்ரஸுக்கு அப்ளை பண்ணால் கிடைக்குமா அப்படிங்கிறத 3 கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அர்ஜென்ட் டீட்டெயில்ஸ்க்காக இவ்வளோ கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டெஃபினட்டாக நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு அகெயின்ஸ்டாக தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டில் அந்த அட்ரஸ் போட்டு ரேஷன் கார்டு புதுசாக ஸ்மார்ட் கார்டாக வரும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அந்த அட்ரஸில் ஆல்ரெடி ரேஷன் கார்டு இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிரும். அதனால் ஆல்ரெடி இருக்க அட்ரஸுக்கு நீங்கள் வாங்க முடியாது. ஸோ சேம் ஒரே வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வேறு என்ன ஆப்ஷன் அப்படின்னா 2 டோர் நம்பர் இல்லை 3 டோர் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா சேம் அட்ரஸ், டோர் நம்பர் மட்டும் வேறையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணி ஆல்ரெடி ஒரு டோர் நம்பர் வச்சு ஒரு ரேஷன் கார்டு இருக்கும். இல்லாத ஒரு டோர் நம்பருக்கு நீங்கள் வாங்கலாம். ஆனால் ஆல்ரெடி ரேஷன் கார்டு இருக்குது, சேம் அட்ரஸ், சேம் டோர் நம்பர் அப்படின்னா கம்பல்சரி அப்ளை பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் ஆயிரும். இப்போ இருக்க சூழ்நிலையில் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் அப்ளை பண்ணி வரதுக்கு ரொம்பவே டிலே ஆகும். ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணாதீங்க. அடுத்து இதுக்கப்புறம் போட்டிருக்க வீடியோக்கு கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதையும் பார்த்துடலாம் வாங்க. இந்த கமெண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு தினேஷ் கலை அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹாய் அண்ணா, எனக்கு 3rd ஸ்டேஜில் இருக்குது. நான் ஆகஸ்ட் 19 அப்ளை பண்ணேன். ஜனவரி 7 ஃபீல்டு வெரிஃபிகேஷனுக்கு வந்தாங்க. பார்த்துட்டு மெசேஜ் வரும்னு சொன்னாங்க. எனக்கு எப்போ அண்ணா கார்டு வரும் எதிர்பார்க்கலாம், அதாவது எப்போ கார்டு வரும்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இவங்க ஆகஸ்ட் 19ஆம் தேதி 2024 தான் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பீரியடில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே இப்போ தான் ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வந்திருக்கு. அதாவது ஜனவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் 2024 அப்ளை பண்ணவங்க எல்லாத்துக்குமே கார்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஜூனுக்கு அப்புறம் யார் யார் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஃபீல்டு வெரிஃபிகேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போயிருக்கு. ஸோ அதுக்கு அகேன்ஸ்டாக உங்களுக்கு ஃபீல்டு வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு 4 ப்ராசஸ் இருக்குது. பொங்கல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இந்த ஜனவரியில் மட்டும் டிலே ஆகும். உங்களுக்கு பிப்ரவரி எண்டுக்குள்ளே உங்களுக்கான கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அதுக்கான மூமெண்ட்டும் இருக்கும். நீங்கள் தாலுக்கா ஆஃபீஸில் போய் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கான குயிக்காக வந்துருச்சு அப்படிங்கிற சமயத்தில் கொடுத்துருவாங்க. அதாவது உங்களோட தாலுக்கா ஆஃபீஸில் கம்மியான கார்டு 200-300 கார்டு இருக்குது அப்படின்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க பிப்ரவரி எண்டுக்குள்ளே. சப்போஸ் அங்கே 500, 1000 இந்த மாதிரி நிறைய கார்டு பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா அவங்க அதை எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்களா கூப்பிட்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். கிட்டத்தட்ட மார்ச் ஓப்பனிங் ஆகலாம், இல்லை பிப்ரவரி எண்டுக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபரிதா அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. நேம் மாற்றி படிச்சுதான் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஹாய் ப்ரோ, எனக்கு ரேஷன் கார்டு பிரிண்ட் ஆயிடுச்சுன்னு 2 வீக்ஸ் முன்னாடி மெசேஜ் வந்தது. போய் கேட்டப்போ இன்னும் கார்டு பிரிண்ட் ஆகி வரலைன்னு சொல்கிறாங்க. எப்போ வரும்? 4 ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதாவது ரேஷன் கார்டு பிரிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி 2 வீக்ஸ்க்கே முன்னாடி வந்திருக்கு. நான் இதுக்கு மெயினாக நான் ஒரு டீட்டெயில் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ சொல்லும் போது நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அவங்களுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக நான் 2 தடவை போயிருப்பேன். ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி கொடுத்தாங்களா, அவங்க 2 தடவை போயிருப்பாங்க. இந்த மாதிரி போய் கேட்டப்பெல்லாம் என்ன கார்டு வரல வந்தால் நாங்களே கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி தாலுக்கா ஆஃபீஸில் இருந்து சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க.
அதுக்கப்புறம் கடந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே கால் பண்ணி உங்களோட ரேஷன் கார்டு வந்து 3 மாதம் ஆச்சு, உங்களுக்கு மெசேஜும் வந்திருக்கும், ஏன் வந்து வாங்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி நம்மக்கிட்ட கேட்குறாங்க. அப்போ நாங்கள் பதில் சொன்னோம், நாங்கள் இந்த மாதிரி கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக அலைஞ்சிட்ருக்கோம், 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணோம், கடந்த 3 மாதத்தில் கூட 4-5 டைம் வந்துட்டோம், ஆனால் இவங்க வந்து இல்லை நாங்களாம் கூப்பிடுன்னு சொன்னாங்க, இதனால தான் வந்து நாங்கள் வராமல் இருந்தோம், எங்களுக்கு நாங்கள் வந்து கேட்டும் கொடுக்கல, இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே உங்களுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு, அது ப்ராசஸில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கொடுக்குறாங்க. கைக்கே வந்துட்டாலும் நிறைய கார்டு இருந்துச்சு அப்படின்னா மெசேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க எடுத்து மறுபடியும் வந்து உங்களுக்கு ஃபர்தராக மறுபடியும் இன்னொரு தடவை கால் பண்ணி வந்துருச்சு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஏன் அப்படின்னா நிறைய பெண்டிங்கில் இருக்கனால மெசேஜ் வந்தாலும் அவங்க எடுத்து கொடுக்கறதுக்கு டிலே ஆகுது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படி சப்போஸ் உங்கள் கார்டு வந்துருச்சு அப்படின்னா ஒரு 1 மந்த்துக்குள்ளே 2 வீக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு கார்டு வந்து கைக்கு வந்துடும், அந்த மெசேஜ் வந்த தேதியிலிருந்து. அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நசியா இம்ரான் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. ஹாய் அண்ணா, 5 மந்த்து தான் பிரிண்டிங்கில் இருக்குது, ஸ்டேட்டஸ் செக் பண்ணால் குறிப்பு எண் இல்லைன்னு வருது, என்ன பண்ணுறது அண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா 5 மந்த் தான் வந்து உங்களுக்கு வந்து பிரிண்டிங் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா இது கம்பல்சரி அப்படி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, எனக்கே வந்து பார்த்திங்கன்னா நான் அப்ளை பண்ணி கொடுத்தவங்களுக்கு அதே மாதிரி தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வந்து எந்த ஒரு மெசேஜும் வரல, எதுவுமே வரல. அதாவது ஃபஸ்ட்டு 4 ஸ்டேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, மெசேஜ் வந்துச்சு எங்கள் எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்டாங்க, ஃபீல்டு வெரிஃபிகேஷனுக்கு வீட்டுக்கு வந்து வெரிஃபை பண்ணாங்க. இதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் 5 மாதம் எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு மெசேஜ், உங்களோட கார்டு வந்து வந்துருச்சு, நீங்கள் வந்து தாலுகா ஆஃபீஸில் வந்து பெற்றுக்கொள்ளவும் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது. அங்கே போய் கேட்டாலும் அவங்க வந்து இல்லை கார்டு வரல, உங்களுக்கு மெசேஜ் தான் வந்திருக்கு, கூடி சீக்கிரம் வந்துடும், வந்தால் நாங்களே கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, இப்படி தான் நிலைமையும் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து 5 மந்த் ஆச்சு அப்படின்னா பிரிண்டிங் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக டிலே ஆகும். எதனால் அப்படின்னா அது வந்து ஒரு 3 இடத்துல, சென்னை ஒரு முக்கியமான 3 இடத்துல மட்டும்தான் பிரிண்ட் ஆகுது. ஸோ அங்கேருந்து ப்ராசஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே டிலே ஆகுது. அங்கே 2 மாதம் 3 மாதம் இந்த மாதிரி டைம் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் கார்டுகள் வந்து பிரிண்ட் ஆகி எல்லா ப்ராசஸும் பண்ணுறாங்களா. இதில் வந்து பிரிண்ட் நார்மல் ஸ்மார்ட் கார்டுக்கு மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு ஒப்புகை சீட்டு, அதுக்கப்புறம் டூப்ளிகேட்டாக கன்வெர்ட் ஆகும், அதுக்கப்புறம் ஒரிஜினல் ஸ்மார்ட் கார்டு ஆகும், அதுக்கப்புறம் அது எந்தெந்த தாலுகா ஆஃபீஸுக்கு போகணுமோ அந்த தாலுகா ஆஃபீஸுக்கு ப்ராப்பராக கொரியர் அனுப்புவாங்க. அவங்களுக்கு மொத்தமாக வந்து விழும். அதில் வந்து இவங்க யாருக்கு கொடுக்கணும் என்ன ஏதுன்னு வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதனால தான் இந்த டிலே ஆகுது. எனக்கே இந்த நிலைமை வந்துச்சு. ஸோ அதனால் இப்போ தான் எனக்கு கார்டு வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மந்த்தாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஒரு தடவை தாலுகா ஆஃபீஸை விசிட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஒரு 1 மந்த் வெயிட் பண்ணுங்கள், உங்களோட கார்டும் கூடிய சீக்கிரம் வந்துடும். அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் மஹதி அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. ஹாய் அண்ணா, தாலுகா ஆஃபீஸுக்கு வர சொன்னாங்கன்னு டுடே போன மெசேஜ் வந்தது, டிசம்பர் 13 போய் கேட்டேன், பட் அவங்க கார்டு இன்னும் வரலைன்னு சொல்லிட்டாங்கன்னா, கார்டு வந்தால் நாங்கள் கால் பண்ணுவோம் இல்லை மெசேஜ் வரும்னு சொல்லிட்டாங்க, ஜனவரி எண்டுக்குள்ளே கார்டு வந்துடும்னு சொன்னாங்க ஆனால் இப்போது என் டவுட் வந்து கார்டு கொரியரில் கார்டு கொரியரில் வர சான்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை நேரில் தான் போய் வாங்கணுமான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா இவங்களுக்கு வந்து மெசேஜ் எல்லாமே வந்துருச்சு, அங்கே போய் கேட்டும் வந்து கொடுக்கல. நான் ஆல்ரெடி சொன்ன டீட்டெயில்ஸ் தான் மறுபடியும் சொல்ல விரும்பல. ஸோ அதனால் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அவங்க கார்டு வந்தால் மறுபடியும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. கம்பல்சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் தான் வாங்கணும், கொரியரில் வரதுக்கு சான்ஸ் கிடையாது. அது பழையபடி நிலைமை 2022 எப்படி ஒரு அப்ளை பண்ணி ஒரு 15 டேஸ் 1.5 மாதத்தில் வந்துச்சு, அந்த மாதிரி நிலைமை மாறும்போது தான் வரும். இப்போதைக்கு நம்ம நேரில் தான் போய் வாங்கணும். ஏன் அப்படின்னா எனக்கே வந்து மெசேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம போய் கேட்டும் கொடுக்காம நீங்கள் ஏன் இன்னும் வந்து வாங்காமல் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. ஸோ அதனால் நம்ம நேரில் போய் வாங்குறது தான் நல்லது. அவங்களே கால் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க. சப்போஸ் டிலே ஆச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் நேரில் தான் போய் வாங்கணும், கொரியரில் வராது. அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் மனோ அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. ஹாய் ப்ரோ, நாங்கள் இருக்கிற ரெண்ட் ஹவுஸ் அட்ரஸுக்கு ஆல்ரெடி ஒரு ரேஷன் கார்டு இருக்குது, இப்போ நாங்கள் இதே அட்ரஸை வச்சு அப்ளை பண்ணால் கிடைக்குமா? இவங்களுக்கு ஆல்ரெடி ரிப்ளை பண்ணிட்டோம். அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முத்துராமன் பிஆர்எம் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. லிவிங் முக்குடல் ஆஃப்டர் ஆப்ரேட்டிங் தி பர்டிகுலர் நம்பர் தென் ஒன்லி ஓப்பன் இன் மெஷின் ஆஃப் ரேஷன் ஸ்டோர் டெல் ரெமெடி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணியிருக்கோம். ஐ திங்க் யூ கேன் ஆஸ்க் ஏ பர்சன் நியர் த ரேஷன் ஸ்டோர் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேஷன் ஷாப்புக்கும் சில சமயம் வேரியேஷன் ஆகுது, அதனால தான் நான் அப்படி சொல்லியிருக்கேன். அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ, நான் ஜூலை 16, 2024 நியூ ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணேன். ஜனவரி 4/3 ஸ்டேட்டஸ் டிக் ஆச்சு. ஜனவரி 7 தாலுகா ஆஃபீஸில் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வர சொன்னாங்க. கொண்டு போய் காட்டிட்டு வந்தேன். என் அட்ரஸும் என் மாமியார் அட்ரஸ், டோர் நம்பர் மட்டும் வேறு, அட்ரஸ் சேம்
அட்ரஸ் சேம், தரக்கு வாய்ப்பில்லை, ஒரு பையனாக இருந்தாலும் தரக்கு வாய்ப்பில்லைன்னு சொல்கிறாங்க. கார்டு அப்ரூவல் பண்ணுவாங்களா? ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வருவோம்னு சொன்னாங்க, நீங்கள் வீட்டில் இருக்க தேவையில்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து சேம் அட்ரஸாக இருந்தால் கார்டு வராதுங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. ஸோ அதுக்கு எகென்ஸ்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோர் நம்பர் மட்டும் வேறையாக இருந்தால் போதும், டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து கார்டு அப்ரூவல் ஆகி வந்துடும். சேம் அட்ரஸாக இருக்கலாம், ஆனால் டோர் நம்பர் மட்டும் வேறையாக இருக்கணும். அப்படி பார்க்கும்போது இப்போ நான் காமனாக ஒன்று சொல்லிக்கிறேன். ஒரே வீடு, லைன் வீடு இருக்கும், இல்லை மாடி வீடு இருக்கும், சேம் ஒரே அட்ரஸ் தான் இருக்கும், ஆனால் டோர் நம்பர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி டோர் நம்பர் வேறையாக இருந்தால் அட்ரஸ் சேமாக இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் கார்டு வந்துடும். ஆனால் ஆல்ரெடி ரேஷன் கார்டு இந்த டோர் நம்பருக்கும் இந்த அட்ரஸுக்கும் இருக்குது அப்படின்னா பிரச்சனை. ஆல்ரெடி வந்து இந்த அட்ரஸில் இருக்குது, எனக்கு வந்து செப்பரேட்டாக டோர் நம்பர் இல்லை, ஒரே டோர் நம்பர் தான், நாங்கள் கூட்டு குடும்பமாக இருக்கோம், இந்த மாதிரி எல்லாமே இருந்தீங்கன்னா பிரச்சனை வரும். செப்பரேட் டோர் நம்பராக இருந்தால் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தீங்க, இல்லை ஒட்டுக்கா இருக்கீங்க அப்படின்னா தனி சமையல் கம்பல்சரி பண்ணணும். உங்கள் வீட்டில் ஒட்டுக்கா இருந்தீங்கனாலும் 2 டோர் நம்பர் இருக்குன்னா 2 குடும்பமாக தனித்தனி சமையல் பண்ணணும். அங்கே வந்து கேட்பாங்க, அக்கம் பக்கத்தில் விசாரிப்பாங்க, அப்போ எல்லாமே கரெக்டாக டீட்டெயில் சொல்லணும், இல்லைனா வந்து ரிஜெக்ட் ஆகிரும். ஸோ இதில் வந்து சிக்கல்கள் இருக்குது. ஸோ அதனால் செப்பரேட் சமையல் இருக்கணும், செப்பரேட் டோர் நம்பர் இருக்கணும், அக்கம் பக்கத்துக்கு இது எல்லாமே தெரியற மாதிரி இருக்கணும். இல்லை அப்படின்னா அவங்க ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் தெளிவாக அதை எல்லாமே சொல்லணும். சொன்னீங்க அப்படின்னா எந்த ரிஜெக்டும் ஆகாமல் உங்களோட கார்டு கைக்கு வந்துடும். அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமர்நாத் நரசிம்மன் அப்படிங்க போட்டிருக்காங்க. நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, வெல்கம். ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரேஷன் கார்டில் நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ அது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்ல நான் ட்ரை பண்ணுறேன். ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் இருக்குது. ஸோ பார்க்காம யாராவது இருந்தீங்கன்னா இப்போவே பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.